Hi students, இப்போ நம்ம exercise 3.1ல சம்ஸ் பார்க்கலாமா? இங்க இன்ச் நம்ம கொடுத்துறாங்க 1 plus x plus x அதை நமக்கு வீணோ போட்டுடலாம். எக்ஸாம் தர மாட்டாங்க, நம்ம ஒர்க் பண்ணிடணும். சொல்றேன், இது உண்மையே சிம்பிளான விஷயம். இதை நீங்க புதுசா பண்ணி நினைக்காதீங்க, இது பழைய ஃபார்முலா தான். இது மோனஸ் எக்ஸ் பிளஸ் நமக்கு நமக்கு 10th பார்த்த முடியும் தெரியுமா? இப்போ நமக்கு வந்து இப்போ ஏஆர் ஸ்கொயரு ஜிபி தெரியல, ஜிபி இல்லை, இது இன்ஃபினிட்டிக்கு போனா ஃபார்முலா சொல்லுவோம். ஏ பை 1 மைனஸ் ஆர் ஞாபகம் இருக்கா? அதுதான் இது, சரிங்களா? ஏ வேல்யூ 1னா இது பாருங்க என்ன பண்ணுது, 1 இன்ட்டு எக்ஸ் 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 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப். அப்போ தெரியல காமன் ரேஷன் இங்கே ஆர் எக்ஸ், அதான் காமன் ரேஷன் ஆர்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கே எக்ஸ், எக்ஸ் எக்ஸா மல்டி கொண்டு போறோம் இல்லையா? அப்போ ஃபார்முலா ஏ பை 1 மைனஸ் ஆரா, ஏ இந்த ஃபர்ஸ்ட் டைம் 1 தான் இல்லையா? பை 1 மைனஸ் ஆர் சொல்றது இங்க எக்ஸ் எக்ஸா மல்டி கொண்டு போறீங்க, அப்போ எக்ஸ், அதான் ஃபார்முலா வரும், ஒன்றும் இல்லை, சரிங்களா? 1 பை 1 மைனஸ் எக்ஸ். இது நம்ம பார்த்துருப்போம், இந்த சம்மேஷன் ஆஃப் ஜிபி பார்த்து எஸ்எம் ஃபார்முலா பார்த்துருப்போம். இன்ஃபினிட்டி போச்சுன்னா எஸ் இன்ஃபினிட்டி பார்த்துருப்பீங்க, எஸ் இன்ஃபினிட்டி பார்த்துருப்போம் ஜிபியில் ஓகே. ஏ பை 1 மைனஸ் ஆர் அதுதான், அது ஒரு ஒன்றுமே கிடையாது. சம் போயிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஊத்துறாங்க பாருங்க, given x என்ன இருக்கான், சம்மேஷன் ஆஃப் n0 infinity cos 2 power n theta. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி நீங்க சம்மேஷன்ல ஆட் பண்றது சம் இல்லையா? n வழி ஃபர்ஸ்ட் 0 போடுமா, போடணும் cos 0 வரும், எனிதிங் 0 நமக்கு வேலை, எனிதிங் பவர் 0 அந்த 1 இல்லையா, 1 போடலாம். அடுத்து n வழி 1 போட்டான வரும், cos ஸ்கொயர் theta வந்துருமா, 2 போட்டான வரும், 2 to 4 இல்லையா, 2 to 4 வந்துடும். அவ்வளோ வரும் cos ஸ்கொயர் 4 theta. டாட்டா போயிட்டு இருக்குமா, அப்போ இன்ஃபினிட்டி போயினே இருக்குது, சரிங்களா? ஏன்னா மேலே பாருங்க இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1 பை 1 மைனஸ் எக்ஸ்னது, எக்ஸ்னா நீங்க இந்த காமன் ரேஷன் தானே, இதெல்லாம் மட்டும் பாருங்க, 1 கூட காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டி பண்ணா காஸ் ஸ்கொயர் வரும். இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட இன்னொரு காஸ் ஸ்கொயர் தீட்டா மல்டி பண்ணா காஸ் ஸ்கொயர் 4 வரும். அப்போ காமன் ரேஷன் இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா தானே. அடுத்தது இது நல்லாவே உங்களுக்கு தெரியும், நிறைய சம் பார்த்தாச்சு உங்களுக்கு. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் அது சைன் ஸ்கொயர் தீட்டா, ஓகேங்களா? அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே போல ஒய்யோட வேல்யூ பதிச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சிங்களா? நெக்ஸ்ட் ஒய் வேல்யூ ஊத்துறாங்க, சிமிலர்லேயே போட்டுடலாம், சரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறாங்க. ஒய் ஈக்குவல் டு n0 இன்ஃபினிட்டி சைன் பவர் 2n தீட்டா இருக்குங்களா? இதே மாதிரி தான் போட போறீங்களா? n0 பண்ணா நமக்கு 2n0 எனிதிங் பவர் 0 1 ஆகிடும் இல்லையா? அடுத்த பிளஸ் n 1 பண்ணா வரும், 2 into 1 2 வரும், அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். அடுத்த வரும், அப்போ 2 போட்டா 2 to 4 4 தீட்டா டாடா போகும். அப்போ அதே போல ஃபார்முலா சொல்லுவா, 1 பை 1 மைனஸ் ஆர்னு இங்க சைன் ஸ்கொயர்ல மல்டி கொண்டு போறோம் இல்லையா? அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 பை 1 பை சைன் ஸ்கொயர் அது காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஓகேங்களா? அப்போ பாருங்க, காஸ் பவர் 2n வந்தா சைன் ஸ்கொயர் ஆயிடுது இல்லையா? அதே சைன் பவர் 2n தான் காஸ் ஸ்கொயர் ஆயிடுதா? அப்போ இசட் வேல்யூ என்ன ஊத்துறா பாருங்க, சிமிலர்லி போடலாம். ஓகே, அதை என்ன கம்பி தெரியல, நம்ம ஒய்க்கு சொல்லிக்கலாம், சிமிலர்லி போட்டுருக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியுதா போட்டேன். இப்போ இங்க என்ன பாருங்க, இசட் என்ன பாருங்க, காஸ் பவர் 2n சைன் பவர் 2n இருக்கா, சம்மேஷன் ஆஃப் n0 இன்ஃபினிட்டி காஸ் பவர் 2n தீட்டா இன்டர்னது சைன் பவர் 2n தீட்டா, சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆகும் பாருங்க, அதாவது காஸ் பவர் 2n 1 பை சைன்ஸ் வந்துருமா, 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் பவர் 2n வந்துடும் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துடும், சரிங்களா? அப்போ இதான் நமக்கு இந்த இசட் வேல்யூ ஃப்ரண்ட்ல வரணும், அந்த 1 மைனஸ் வரணும் இங்க இருக்குல்ல, சாரி, ஏன்னா இங்க 1 மைனஸ் இருக்கு, சைன் ஸ்கொயர் இருக்கா, இந்த 1 மைனஸ் சைன் காஸ் ஸ்கொயர் சொல்றோம். ஆனா இங்க இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம நிறுத்திடுவோம். இங்க ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுறோம், இங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் நின்றோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? இது ஃபார்முலா கிடையாது. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் போடலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் போடலாம். ஆனா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா தேவையில்ல, அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், என்ன ஷோ பண்ண போறோம், இதுதான் பண்ணும், ஷோ தட் இல்லையா? x into y into z equal to x plus y is இதுடா. நம்ம என்ன பண்றேன், ஆர்ச் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் நான்
ஆர்ஹெச்எஸ் போயிடுறேன். அங்கே இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இருக்கா. எக்ஸ் இது 1/cos ஸ்கொயர் 1/sin ஸ்கொயர் பிளஸ் இசட் ஒய் இந்த 1/cos ஸ்கொயர் தீட்டா. இசட் 1/1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா. எழுதலாமா? sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இப்போ நமக்கு தெரியல உங்களுக்கு எல்சிஎம் என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணீங்க, சயின்ஸ் கேன்சல் ஆகும், எது ஆன்சர் வரும்? cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா வந்துடும். சரிங்களா? பிளஸ் அதே போல ஸ்பேஸ் பத்தாது, லெஃப்ட் கொண்டு வந்துடுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு cos ஸ்கொயர் டிவைட் பண்ண ஆகும், cos ஸ்கொயர் கேன்சல் ஆகும், இது ஆன்சர் வரும். அப்போ sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா வந்துருமா? பிளஸ் நெக்ஸ்ட் இந்த 1 மைனஸ் sin ஸ்கொயர் கேன்சல் நமக்கு, அப்போ sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்களா, இந்த ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் இந்த டேர்ம் ரெண்டு எது காமனா இருக்கு? 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் காமனா இருக்கா? அப்ப இது என்ன வரும்? இப்போ இங்க cos ஸ்கொயர் தீட்டா வந்துருமா? பிளஸ் இங்க என்ன இருக்கும்? sin ஸ்கொயர் தீட்டா. இந்த பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா cos அப்படியே இருக்கு, இங்க இது அப்படியே போட்டோம். இதான் ஆன்சர். அப்படியே டினாமினேட்டர் எதுவும் பண்ண தேவையில்ல, ஆன்சர் வந்துடுச்சு ஆல்ரெடி அங்க, அப்படியே போட்டோம். இப்ப மேல பாருங்க, 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாவா, இதோட வேல்யூ நமக்கு 1 தானே, 1 இல்ல 1 கூட மல்டிபிள் பண்ணா அப்படியே வந்துடும், விட்டுலாமா அப்படியே? அப்ப இது sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டாமா, இது ரெண்டும் நம்ம ஆகும் கேன்சல் ஆயிடுமா? ஆன்சர் வருங்களா? 1 டிவைட் பை தானே தந்தே போடலாம்ல, 1 டிவைட் பை sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 டிவைட் பை cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 டிவைட் பை 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டாவா. இப்போ வேல்யூ இந்த 1/xஆ, சாரி 1/sin ஸ்கொயர் பாருங்க, x இல்லையா, அது 1/cos ஸ்கொயர்னா y, 1/1 மைனஸ் sin ஸ்கொயர் cos ஸ்கொயர்னா அது z இல்லையா. அப்ப x y z ஈக்குவல் டு LHS. RHS கொண்டு வந்து நம்ம LHS ப்ரூவ் பண்ணிட்டோம். NC ப்ரூவ்டு. அவ்வளோதான்.